இந்த பெண்கள் தினத்துல இரும்பு பெண்மணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே இரும்பு பெண்மணிகளோட ஆட்சி காலகட்டத்துல பல பெண்கள் மிகப்பெரிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை பற்றி நம்ம என்றைக்காவது பேசியிருக்கோமா? 1992ல நடந்த சம்பவம் தான் வாச்சாத்தி சம்பவம். தமிழ்நாட்டுல மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பவங்கள்ல ஒன்றுதான் இந்த வாச்சாத்தி சம்பவம். தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் தான் அன்றைய முதல்வராக இருக்காங்க. அவருடைய ஆட்சி காலகட்டத்துல ஆளுங்கட்சியினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தை கடத்துறாங்க. அதற்கு இடையூறாக இருந்தவர்கள் தான் இந்த பழங்குடி மக்கள். காம்ரேட் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் வலையொலியில ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட நிறைய தகவல்களை சொல்றாங்க. சந்தன மரத்தை கடத்தியவர்களுக்கு இடையூறாக இருந்த அந்த மக்கள் மீதே சந்தன மரத்தை கடத்தியதாக குற்றச்சாட்டை சுமத்தி அன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு கீழே இருந்த வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை என்று அத்தனை துறையும் அந்த கிராமத்துக்குள்ள நுழைகிறாங்க. கிட்டத்தட்ட 133 பேரை கைது செய்யறாங்க, விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிராம மக்களுடைய வீடுகளை சூறையாடுறாங்க, அடித்து நொறுக்குறாங்க. அந்த கிராம மக்கள்ல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று எந்த பாரபட்சமும் இல்லாம அத்தனை பேரையும் மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 18 இளம் பெண்களை அரசு அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. இத்தனை சாட்சிகள் இருந்தும் ஆதாரங்கள் இருந்தும் அதிமுக அரசு அன்றைக்கு சட்டமன்றத்துல இந்த சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவரும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்க நடக்கவே இல்லை, அத்தனையும் பொய் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல பேசுறாரு. 1992 அதிமுக ஆட்சி காலகட்டத்துல இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு 1996 திமுக ஆட்சி காலகட்டம் வருது. அப்போ கருணாநிதி அவர்கள் தான் முதல்வரா இருக்காரு. அவருடைய ஆட்சி காலகட்டத்துல சிபிஐ விசாரணை மூலமா 269 குற்றவாளிகளை கைது செய்யறாங்க. ஆனா அவர்கள் அத்தனை பேரையுமே விடுவிக்கிறாரு கருணாநிதி. குற்றம் என்பது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடக்குது, குற்றவாளிகளை விடுதலை செய்வது திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடக்குது. அப்ப இங்க யார் ஒருவருமே மாற்றமே இல்லை. உண்மையான அரசியல் மாற்றம் என்பது என்றைக்கு மக்கள் அரசியல் படுத்தப்பட்டு அவர்களுடைய உரிமைக்கு அவர்களே இறங்கி வந்து போராடி அந்த உரிமையை பெறுகிறார்களோ அன்றைக்குதான் உண்மையான அரசியல் மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நாம புகழ் உச்சியில, புகழ் வெளிச்சத்துல இருக்கக்கூடிய பெண்களை தான் நம்ம என்றைக்குமே கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இது போன்று நீதிக்காக மிகப்பெரிய வழிகளை அனுபவித்த பெண்களை நாம கொண்டாடுவதே இல்லை, அவர்களை பற்றி நம்ம பேசுவதே இல்லை. நிறைய பெண்கள் தங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வழிகளை அனுபவிச்சு இன்றைக்கும் நீதிக்காக போராடிட்டு இருக்காங்க. எனவே அவர்களை பற்றியும் நாம பேசணும். அவர்கள் தான் உண்மையான இரும்பு பெண்மணிகள். நன்றி.